நக்ரோட்டா இராணுவ நிலையத்தில் துப்பாக்கி சண்டை, சந்தேக நபர் நுழைய முயல இராணுவம் அந்த நபரோடு சிறிது நேரம் துப்பாக்கி சண்டை போட்டு என்கேஜ் பண்ணி அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மழை விட்டும் துவான விடலை அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சீஸ்ஃபயர் வந்தாலும் கூட சிறிதும் பெரிதுமாக ஆங்காங்கே இந்த ஊடுருவல்கள், துப்பாக்கி சண்டைகள், பாகிஸ்தான் இராணுவம் நேரடியாக என்கேஜ் பண்ணுவது, ட்ரோன் அனுப்புவது, இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அனுப்புவது என இப்படி நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இது பற்றின ரிப்போர்ட்ஸ் சில நிமிடங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. பட் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இராணுவ தளத்துடைய சுற்றளவு அருகே சந்தேகத்துக்கிடமான நடமாட்டம் இருந்தது என்றும், ஒருவர் நுழைய முயன்றதும் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதும் இப்போ உறுதியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ்குமார் ஓற்றியோ. அதாவது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நக்ரோட்டா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது பயங்கரவாதி ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், இதில் நக்ரோட்டா ராணுவ தளம் சேதமடைந்ததாகவும், அங்கு பணியில் இருந்த ஒரு ராணுவ வீரருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் இன்று இரவு செய்தி வெளியானது. சற்று நேரத்திலேயே அதில் சில குழப்பம் இருந்ததன் காரணமாக அதில் சில மாறுதல் கூட காணப்பட்டது. இந்த நிலையில் தான் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை ஒன்றை அளித்திருக்கிறது. அதாவது அந்த நக்ரோட்டா ராணுவ தளத்தின் சுற்ற அளவுக்கு வெகு அருகில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் ஒன்று காணப்பட்டதாகவும், இதனை கண்டதும் அங்கு பணியில் இருந்த சென்ட்ரி ஊழியர் உடனடியாக விழித்துக் கொண்டு அந்த நபரின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டின் காரணமாக அந்த நபர் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும், இந்த துப்பாக்கி சண்டையில் பணியில் இருந்த சென்ட்ரி ஊழியருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய நபர்களுக்கான தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே சமயம் தற்போது அந்த நக்ரோட்டா ராணுவ தளம் என்பது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறது என்று இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஊடுருவிய நபர்களை கண்காணிக்க தேடுதல் வேட்டையும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுதான் ராணுவம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவல். அந்த சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தில் கண்டறியப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் தானா அல்லது வேறு ஏதேனும் நபர்களா என்பது தீவிர விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். கர்னல் ரங்கநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தேங்க்யூ வெரி மச் ரமேஷ். இப்போது இது எல்லா வகையிலையும் அவங்களோட வழக்கமான பிளே புக், இந்த ட்ரோன்கள் அனுப்புவது, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இப்படி எல்லா வகையிலையும் நம்ம சேலஞ்ச் பார்க்குறோம். ஆஃப்டர் த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் பாகிஸ்தான் அதை அறிவிச்சாச்சு, நன்றி தெரிவிச்சாச்சு, ஆனாலும் திஸ் கண்டினியூஸ். நம்ம இன்னும் ஃபார் சம் டைம் நம்மளுடைய காட் ஷுட் பி அப். நம்ம இன்னும் ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஒரு தீர்வே கூட வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் என்ஃபோர்ஸ் கிளியராக ஆனாலும் கூட நம்ம இன்னும் அவர் காட் ஷுட் பி அப் அப்படிங்கிறது தான் இது காட்டுது இல்லையா கர்னல்? கட்டாயமாக நான் உங்களுக்கு 2 நாளா நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ நக்ரோட்டா ஆர்மி பேஸ் இருக்குங்க இல்லையா, அதுல வந்துட்டு இந்த இப்போ வந்து இது ஒரு பயங்கரவாதி இல்ல, இது ஒரு தீவிரவாதி. அந்த தீவிரவாதியோட அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாருன்றத ஒரு சென்ட்ரி ஸ்டாப் பண்ணாரு, அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. அது அபிஷியல் நியூஸ், ரைட்? இப்ப நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நாட் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வாரம் இப்ப 2 நாள் நடந்துட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனை வச்சு நம்ம அதை பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஜம்மு ரீஜன்ல இத நார்மல் டைம்ல கூட பல தடவை நடந்திருக்கு. ஜம்முல பாத்தீங்கன்னா சுஞ்சுமா அப்படின்னு ஒரு கேண்ட் இருக்கு, கண்ட்ரோல் பண்றது. அந்த இடத்துல கூட வந்துட்டு இப்ப லேட்டஸ்டா 2018 ஜனவரி அப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து இன்ஃபில்ட்ரேஷன், நம்ம அப்படிதான் அதை பார்க்கணுமா, இது இன்ஃபில்ட்ரேட்டரா இல்ல வந்து ஏற்கனவே இங்க இருக்கிற ஸ்லீப்பர்ஸ் எல்லாம், அது ரொம்ப முக்கியமான இதுக்கான இது இன்ஃபில்ட்ரேட்டரா இல்ல ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு வந்து இருக்கிற அதாவது இன்டெலிஜென்ஸ் அவங்க தான் வந்து இதை அனலைஸ் பண்ணி சொல்லணும். இது இன்னைக்கு நடந்த நக்ரோட்டா நடந்தது வந்து இட்ஸ் இன்ஃபில்ட்ரேட்டர். வெளில இருந்து இன்னைக்கு வந்து பண்ணாரா இல்ல ஏற்கனவே இங்க இருந்த யாரோ ஒருத்தங்க பண்ணாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி இந்த நக்ரோட்டாவை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது அங்க ஒண்டி இல்ல, நான் உங்க சொல்றேன் பாருங்க, காலுச்சக், சுஞ்சுவா, இப்போ ரீசெண்டா வந்து பட்டான்கோட் ஒரு 2-3 இயர்ஸ் பேக், இங்கெல்லாம இந்த மாதிரி முயற்சிகள் சாதாரணமான நாட்கள் நடக்கப்பட்டு உள்ளது. அதை தாண்டி 2004 தான் we had a proper ceasefire.
ஆன் எல்ஓசி வித் பாகிஸ்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து சர்வ் பண்ண அந்த காலத்துல இப்ப நம்ம பாக்குற அந்த நீங்க கேள்விப்படுற அக்னூர் இந்த இடத்துலலாம் வந்துட்டு இது எங்களுக்கு அப்போ எவ்ரி நைட் வாஸ் தீபாவளி. டெய்லி நைட்டு தான் நடக்கும் இந்த ஷெல்லிங் அண்ட் இதே மாதிரி ஃபயரிங் வந்து நைட் ஒன்லி லைக் கேன் ஸ்டார்ட். எப்போ வேணா தொடங்கலாம். எப்போ அதாவது அப்பயும் சரி இப்பயும் சரி நம்ம தொடங்க மாட்டோம். அவங்க ஏதோ ஒரு காலம் தொடங்குவாங்க. நம்ம எப்போ தொடங்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் யாரோ ஒருத்தர் நம்ம எல்ஓசியை தாண்டி உள்ள வர ட்ரை பண்ணா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி ஷெல்லிங் இதே மாதிரி ஃபயரிங் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் பிஃபோர். அண்ட் ஐ எம் அகைன் டெல்லிங் இந்த நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா இந்த நாடை வந்து ஏற்கனவே காத்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் இப்போ இந்த மாதிரி டெய்லியான ஒரு ஷெல்லிங்லாம் வந்து இது புதுசு அல்ல. ரைட். இதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கோ வரக்கூடாது. ஆனா 2000க்கும் இப்போ 2025க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, இன்டர்நெட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரைட். அதை பேஸ் பண்ணி மக்கள் மனசளவுல எப்படி வந்து அதை சலுகை செய்ய முடியும் அப்படின்றது வந்து மாறி போச்சு. அதனாலதான் நம்ம யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸுக்கு வந்துட்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் நகரோட்டா ஹஸ் ஹேப்பன்ட் பிஃபோர். திருமாறன், உங்களுடைய வியூஸ் இது இன்னும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேலஞ்சஸை நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்கொள்வோம். பாகிஸ்தான் மீடியாலாம் நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் இந்த சீஸ்ஃபயரை வந்து தொடர விரும்புவதாகத்தான் அந்த நாட்டுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் கலை யதார்த்தம் கடந்த சில மணி நேரங்களாக வேறு மாதிரி இருக்கிறத பார்க்கின்றோம். அவர்கள் இதை கொண்டாடுகிறார்கள், அவர்களுடைய அமைதி முயற்சிக்கான வெற்றியாக எல்லாம் பார்க்கிறார்கள். அந்த அரசியல் தலைமை இந்த சீஸ்ஃபயரை தொடர விரும்புவது போல ஒரு இன்டென்ட்டை தான் வெளிப்படுத்துகிறது. பட் களத்தில் அவர்களுடைய மிஸ்அட்வென்ச்சர்ஸை நம்ம பார்த்தோம். வரக்கூடிய நாட்களில் இல்லை வரக்கூடிய மணி நேரங்களில் அட்லீஸ்ட் டு சே த லீஸ்ட் என்ன எதிர்பார்க்கலாம்? சார், நம்ம வந்து கீனா we have to be வெரி வெரி அலர்ட். ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ட் மாதிரி இருந்துட்டு கண்டினியூ சீஸ் ஃபயர்னா ஃபைன். இல்லை இது தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா we have to be டபுள் செக் வித் ஈச் அண்ட் எவ்ரி திங். நம்ம சொல்ல முடியும் நம்ம காஷியஸாக இருக்கிறோம், நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம். ஸோ எந்தவித தாக்குதலும் நம்ம எதிர்கொள்வதற்கு மிக துல்லியமாக நம்ம ஆர்ம் ஃபோர்ஸஸ் செயல்பட்டுன்னு வருது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து இது சீஸ் ஃபயர் அவங்களும் ஆதரிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம். ரெண்டாவது இங்க பார்த்து ரியாலிட்டி கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டு வரும்போது ஸோ அவங்களுக்கும் இந்த தாக்குதல் நடத்துவதற்கும் ஒரு கண்ட்ரோல் இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு எழும்புது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண பிறகு 2 பிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் we have given. ஒன்னு வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நாங்க வாபஸ் வாங்கினது இட் வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஆணித்தரமா சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே கூட நம்ம வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரீநெகோஷியேட் பண்ணணும். இந்த கிரைசிஸ் வரத்துக்கு முன்னாடியே கூட நம்முடைய பொசிஷன் அதுதான். அது வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரீட்டி. அதுல வந்து நமக்கு சில அன்ஃபேரான அம்சங்கள் இருக்கு. அதை ரீநெகோஷியேட் பண்ணணும் ரொம்ப நாளா கோரிட்டு இருக்கோம். பெஹல்காமுக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டு வந்தோம். ஸோ ஆஃப்டர் பெஹல்காம் நம்ம வந்து அந்த ட்ரீட்டியை வந்து நம்ம வந்து நல்லிஃபைட் பண்ணிட்டோம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போவும் இந்த ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணோம். ஒண்ணு. இரண்டாவது நம்ம சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டெரர் அட்டாக், எனி டெரரிஸ்ட் அட்டாக் இஸ் கன்சிடர்ட் டு பி அ வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் பை அந்த 3 மணிக்கு இருந்து பார்த்தீங்கன்னா இதை திருப்பியும் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இத மாதிரி நம்மளோட ஸ்டர்ன் ஆக்ஷன் அங்க வந்து எல்லாருமே இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து எல்லா அட்டாக்கும் நம்ம வந்து ரொம்ப ப்ரிசைஸா வந்து நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். தட் டிமாரலைசஸ் த பாகிஸ்தான் ஈவன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்களுக்கு வந்து மிலிட்ரி லெவல்ல தி ஃபெயில். அது வந்து ஒரே ஒரு சின்ன அயோட்டா ஆஃப் சக்சஸ் கூட அவங்களால டேஸ்ட் பண்ண முடியல. தி டிமாரலைஸ்ட். ஃபர்ஸ்ட் டே டிமாரலைஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் டே ட்ரை பண்றாங்க. இப்ப ஆஃப்டர் தி சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் அகெயின் தே ஆர் ட்ரைங் டு கெட் சம்திங். ஸோ எல்லாத்தையும் நம்ம முறியடிச்சுட்டு வரோம். தட் ஷோஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அவர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். வெரி ட்ரூ. வெல் நம்ம இதை பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு வரக்கூடிய நீங்க சொன்னபடி அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல வந்து இது வந்து இந்த அட்டாக் இந்த எல்ஓசி பார்டர்ல தொடருதா அப்படின்னு பார்க்க வேண்டும். ரைட். இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்களோடு பேசி வரும்போது இந்த சீஸ்ஃபயரை வந்து ஸ்லாகித்து தான் பேசி வருகிறார். இது ஒரு பெரிய சாதனையாக தான் சொல்கிறார். அந்த நாட்டு மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் சொல்கிறார். அந்த நாட்டு மக்களை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் இப்படி எல்லாம் அந்த நாட்டு தலைவர் சொல்கிறார். இன்னமும் கூட அவங்க சீஸ்ஃபயரை ஏற்கிறாங்கன்னு புரிகிறது. ஆனால் களத்தில் வேற நிலவரத்தை நம்ம சில மணி நேரமாக நம்ம பார்த்தோம்.